ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஒயின் இருக்குது, திராட்சையில காய்ச்சறா பழக்கமா எடுக்கிறது. ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உலகெங்கும் அது இருக்கிறது. சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போடுதுன்னு போவோம். நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்ட நம்ம பாட்டனுக்கு என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் தின்ட்டு போறது, வாடா ஒன்னும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறையத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல்லுக்கடை வச்சு பாத்திருக்கியா? கல்லுக்கடை எங்க பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது குடிச்சிட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. யாருன்னு எனக்கு தெரியும். போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவன் நீ கேட்க முடியல. போதை இல்லாம கேட்க முடியல. டென்ஷனா டக்குன்னு சேர்த்துக்கு அடிச்சிருவேன். என்னையோ திமுக பொண்ணு வந்துச்சுல? ஆமா, ஒரு பொண்ணு போச்சு. கூச்சமா இருக்கு, ஓடிட்டு. வயசு என்ன ஆகுது? 35. சொர்க்க பெஞ்சிடும்டா சொடப்பக்கட்ட நாயே. நான் கண்டிப்பா சொல்றேன், பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துரும். சீமா கைது செய்யப்படலான்ற ஒரு தகவல் இதுல இருந்து ஒரே பரபரப்பா பரவிட்டு பாக்குறீங்க. உங்களுக்கு தகவல் கிடைக்கும்? உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா? எனக்கு ஒன்றும் தகவல் இல்லை. ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அதில் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லையே. ஒருத்தன் சண்டை வேணான்னு சொல்றான்னா அவனுக்கு சண்டை போட தெரியாம இல்லை, அதை விட பெரிய சண்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நான் இது நிறைய பார்த்தாச்சு. இது எல்லா இடங்களையும் வழக்க போட்டு ஒரு அலைய வச்சு ஒரு மனச்சோர்வு உண்டாக்கணும்னு அரசு நினைக்குது. ஒரே நீதிமன்றத்துக்கு அதை அனுப்பி ஒரே வழக்கா விசாரிங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் சோர்வடைகிற ஆளான்னு முதல்ல நீங்க என்னை பார்க்கணும். அது அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். இது நீண்ட காலம் இந்தி எதிர்ப்பு நடந்த ஒரு இடம். இங்க 3வது மொழி அப்படிங்கறதே ஏற்க முடியாதுன்னு அது அமல்படுத்தலைங்கிறதுக்காக நிதி ஒதுக்க மாட்டோன்றது அது சரியா? முதல்ல உங்க கேள்விக்கு நன்றி. ராசா, நான் பெத்த ராசா தப்பிச்சு ஓடிறியா? யார் பெத்த பிள்ளையா? ஏன்னா இந்த கேள்வி மிக சரியா கேட்டீங்க. சரியா தப்பா கேட்டீங்க அவ்வளவுதான். தப்பா சரியா கேட்டீங்க அவ்வளவுதான். நாங்க ஹிந்திய பத்தி பேசவே இல்லை. மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களும் இந்திய பத்தி பேசவே இல்லை. இந்திய மொழியை தான் பேசினாரே தவிர இந்திய பேசல. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். 8 வயசு வரைக்கும் 3 இல்ல 8 மொழி 10 மொழியை சொல்லிக் கொடுங்க, இந்த மூளை ஏற்றுக்கொள்ளும். ஏன் சார் என்ன அடிச்சீங்க? ஏன்டா உன்னை அடிக்கூடாது? என்ன எதுக்கு அடிச்சான்னு சொல்லு. உன்னை எதுக்கு அடிக்கூடாதுன்னு சொல்லா? ஏன் மறுபடியும் என்ன அடிக்கிற? ஏன்டா மறுபடியும் அடிக்கூடாது? யோ, நான் என்னையா தப்பு பண்ணேன்? உன்னை எனக்கு பிடிக்கலடா, அதனால அடிக்கிறேன்டா. ஹிந்தி என்கின்ற ஒரு மொழி என்னமோ இது இந்த நாட்டில் இல்ல, ஹிந்திக்குள்ள என்ன அறிவு இருக்குன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டா அதை கத்துக்கலாம். என்ன இருக்குது மொழியில? அறிவியல் இல்ல, மருத்துவம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இவன் தான் ஹீரோ. பிரச்சனையா? ஆமா. கிருமிகள். உப்பு இருக்கா? உப்பா? ஆமா, உப்பு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஹிந்தி தெரியாது போடா. தமிழ்நாட்டுல கேந்திரிய வித்யாலயா எத்தனை இருக்கு? ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்ல. பால கணேசன் இங்கிலீஷ் எழுதுனா பங்களாதேஷ் படிக்கிற நாயினி ஒன் தான் ஹிந்தி வேணும் மயில் வேணும் கேட்டுட்டு. 4 இலக்க பெரிய எண் எது? 4 अंकों की. 4 இலக்கமா? 4 अंकों की तो 4 होगा. 4 अंकों. 4 இலக்க பெரிய எண் 4 தான்.
ஜனவரிக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. JNUBARY ஜென்பர். எங்க ஒருக்கா சொல்லு. JNUBARY ஜென்பர். மர்க்கா சொல்லு. JNUBARY. JNUBARY ஜென்பர். உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனி வச்சு குனிடா. இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா? எந்த கிளாஸ் படிக்கிற? 10ஆம் வகுப்பு படிக்கிறதா சொன்னாங்க. நீ என்னடான்னா 10ங்கற. 10னாலும் 10வது நாளும் ஒண்ணுதான்டா கோமாளி. हिंदी भाषा को रखकर यहाँ पर हिंदी को इम्पोज करने का राजनीति क्यों किया जा रहा है? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி தெரியாதுங்களே. சொன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. கேந்திரிய வித்யாலயால ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லைன்றது இது தவறான கருத்து. டேட்டாவை வச்சு பார்த்தோம் அப்படின்னா உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும். தமிழ்நாட்டுல மொத்தம் 49 கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்கு. கேந்திரிய வித்யாலயா அப்படிங்கிறது ஒன்றிய அரசோட ஸ்கூல் தான். இந்த ஸ்கூல்ல 8வது வரைக்கும் ஹிந்தி கம்பல்சரியா இருக்கும், சமஸ்கிருதமும் கம்பல்சரியா இருக்கும். எந்த ஒரு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்லையும் தமிழ் மொழி கம்பல்சரி கிடையாது. ஓஹோ, அதுதானா? இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல இருக்க கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் எதுலயுமே தமிழ் ஆசிரியர்களே கிடையாது. அப்படியே அச்சி மச்சி பாயில போன் போயிடுவேன். பாசிபிள். தமிழ் மொழி கத்து கொடுக்கறதும் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்க ஒன்றிய அரசோட ஸ்கூல்லயே இப்படி இருக்கு அப்படின்னா பாஜகவோட புதிய கல்விக் கொள்கை வந்துச்சு அப்படின்னா மும்மொழி கொள்கைய, அதாவது இந்தி அப்படின்றது கேந்திரிய வித்யாலயால மட்டும் இல்லாம எல்லா ஸ்கூல்லயும் படிச்சே ஆகணும் அப்படின்னு கட்டாயமா திணிப்பாங்க. 3வது 5வது 8வது படிக்கிற பசங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாம் வைப்பாங்க. இவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சாரி சார். பீகார்ல இந்த கல்விக் கொள்கையை அப்ளை பண்ணதால தான் ஸ்கூல்ல இடைநிற்றல் அதிகமாயிருக்கு. 3வது படிக்கிற பையனுக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சு நீ தோத்துட்ட, இனிமே உருப்பட மாட்ட, நீ படிக்க லாய்க்கில்ல அப்படின்னு சொன்னா மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அவனுக்கு தோணுமா என்ன? முடிவா என்ன சொல்றீங்க? எனக்கு தேவை பதவி, பணம், அதிகாரம் எல்லாம் இல்ல சார். என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் தட்டி கேட்பேன். இதனால தான் தமிழ்நாடு அரசு புது கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்க மறுக்கிறாங்க. ஆனா நீங்க இதை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு கல்வி நிதியை கொடுப்போம்னு ஒன்றிய அரசு நேரடியாவே நம்ம பசங்களோட கல்வியில முட்டுக்கட்டையை வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. வேற ஏதாவது காரணம் இருந்தாலும் சொல்லுங்க சார், பார்த்து பண்ணிக்கலாம். வேற எதுவும் இல்ல சார், நீங்க கிளம்பி. இப்ப நீங்களே சொல்லுங்க, புதிய கல்விக் கொள்கை நல்லதா கெட்டதா? இந்த கேந்திரிய வித்யாலயால படிக்கிறாங்க, தனியார் பள்ளியில படிக்கிறாங்க, அரசியல்வாதிகள் நடத்துற இல்ல திமுக காரங்க நடத்துற பள்ளிகள்ல படிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வாதமா வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவன் தமிழியா, இவா அவன் தமிழ்நாடு, தக்காயதே லக்குவாலே ஹிந்தி. என்னையா வளர்றீர்? ஒரு இழவும் புரியல. அதே மாதிரி தான் எங்களுக்கும். தமிழ்நாட்டுல தமிழனா பிறந்தவன் தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசுறத விட்டுட்டு எதுக்காக ஹிந்தியில பேசணும்னு எனக்கு தெரிஞ்ச பிரெஞ்சுல கேட்டேன். தமிழ்ல பேசியா ரங்கு. நான் கேக்குறேன், இந்த பள்ளிகள் எல்லாம் படிக்கிற அந்த குழந்தைகள் ஹிந்தி மட்டும் படிக்கல, பல மொழிகள் படிக்கிறாங்க, ஹிந்தியும் படிக்கிறாங்க. இப்படி படிச்சவங்களுக்கு எல்லாம் அந்த மொழியினால என்ன பயன், என்ன வளர்ச்சி கிடைச்சிருக்கு? அதுக்கு ஏதாவது நம்ம கிட்ட வந்து ஆதாரம் இருக்கா? அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுடைய சூழல் வந்து பெற்றோர் வந்து வீட்டுல சொல்லி கொடுக்கறவங்க கிடையாது, பள்ளியில படிக்கிறது மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு அவங்க தமிழும் இங்கிலீஷும் தேர்ச்சி அடைஞ்சு வர்றதே பெரிய சவால், பெரிய சாதனை. இப்ப அவங்க வந்து ஹிந்தி படிக்கல, எங்களுக்கு ஹிந்தி கத்துக் கொடுங்கன்னு உங்களை கேட்டாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஹிந்தி தெரியாதா? தெரியாது சார். எவ்வளவு சொன்னாலும் உங்க ஆளுங்க ஹிந்தி கத்துக்க மாட்டீங்கல்ல சார். ஒரு மொழி கத்துக்கணுங்கிறது ஆர்வம் சார், ஆனா ஒரு மொழி கத்துக்கிறது ஆகணுங்கிறது ஆணவம் சார். நீங்க யாரும் மொழிக்கு எதிரானவங்க சார், அந்த ஆணவத்துக்கு எதிரானவங்க. இருமொழி கொள்கை நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. ஏன் அப்படி 2 மொழி கொள்கை? நாம இப்ப போஜ்பூரி அழிஞ்ச மாதிரி, மைத்திலி அழிஞ்ச மாதிரி தமிழ் அழிஞ்சிட கூடாதுன்றாங்க. தமிழ் அழியும்னு உங்க வார்த்தையில சொன்னாலே உங்களை அழிச்சிருவேன் நான். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல கிட்டத்தட்ட 40% தெரிந்த மொழி. 29 விழுக்காட்டை தவிர சென்சஸ் படி மித்தவர்கள் ஹிந்தி பேசாதவர்கள். மரவள்ளி கிடங்க திருடி தின்னுட்டு ஊரை விட்டு ஓடி வந்த பரம்பரை தானே உங்க பரம்பரை. நிரூபிச்சுட்டே கேரளாவுக்கு போகும்போது உங்க மொழி தாங்க சூப்பர்னு அங்கேயும் போய் பேசுறாரு. நீங்க ஆந்திராவுக்கு போகும்போது அங்கேயும் அப்படி பேசுறாரு. அதனால இங்கதான் பேசுறாருன்னு இல்ல. டேய், யாரு கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். டேய், உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. டேய், அப்படியே பின்னால வா.
யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். தமிழ்நாட்டுக்கு வந்து ஹிந்தியோடைய சிறப்பு இதுங்கன்னு எங்கேயா பேசியிருக்கிறாரா? ஹிந்திக்கு வந்து 2000 வருஷம் பாரம்பரியம் இருக்குது அப்படின்னு பேச முடியாது, எனக்கு கிடையாது. 2000 வருஷம் பாரம்பரியம் இருக்குது அப்படின்னு பேச முடியாது, எனக்கு கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்ல. ஆமாடா. சில தர்த்தரம் முடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது.